ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர் வடித்த சிலை பாகம் 3. இறைவன் மங்களேஸ்வரரால் மரக்காயருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பச்சை மரகதக் கல்லில் சிலையை வடிக்கும் பொறுப்பை அரசன் ஒரு சிற்பியிடம் வடித்தான். அந்த சிற்பி சித்தர் சண்முக வடிவேலர் தான் என்று நேற்றைய பகுதியில் பார்த்தோம். இன்றைய பகுதி 3இல் மேலும் சில விவரங்களை பார்க்கலாம். அந்த சிலையை சிற்பி சித்தர் சண்முக வடிவேலர் செதுக்க ஆரம்பித்தார். இதனால் மன்னனுடைய கவலையும் நீங்கியது. மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் வடிவேலரிடம் கொடுத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்யுமாறும் மன்னர் ஆணையிட்டார். அந்த பெரிய மரகத பாறையின் 5.5 அடி உயர நடராஜரை 5.5 அடி உயரமான நடராஜரை 1.5 அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக மரகதர் நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்பு தெரியும் அளவுக்கு, இந்த நரம்பை பால் அபிஷேகம் பண்ணும்போது நேராக பார்க்கலாம். அந்த கல்லில் காயில் உள்ள நரம்பு தெரியும். அது பால் அபிஷேகம் பண்ணும்போது அழகாக நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியும். திருக்கரங்களில் நரம்பு தெரியும் அளவிற்கு வடித்தார் சித்தர் சண்முக வடிவேலார். பின்னர் மன்னரை அழைத்து முதலில் மூர்த்தியே நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கும்படி அறிவுரை கூறினார். ஏனென்றால் அந்த காலங்களில் அயல்நாட்டவர்கள், அதாவது முகலாயர்கள், அந்நியர்கள் என்று பலர் படையெடுத்து வந்து கோயில்களில் உள்ள சிலைகளையும் பொக்கிஷங்களையும் தங்க வெள்ளி ஆபரணங்களையும் கொள்ளையடித்து செல்வது வழக்கம். அதனால் சிற்பி சண்முக வடிவேலர் முதலில் ஆலயம் நிறுவ வேண்டாம், மூர்த்தியை நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கும்படி அறிவுரை கூறினார். இதனால் மன்னர்கள், முகலாயர்கள், அந்நியர்கள் என பல படையெடுப்புகளை தாண்டி இன்றும் அந்த மரகத நடராஜர் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் திரு நடனம் புரிகிறார். ஆக மரக்காயரின் கஷ்டத்தை போக்கிய மங்களேஸ்வரன் அவருடைய கஷ்டத்தை மட்டும் போக்கவில்லை, அழகான பச்சை மரகதக் கல்லில் 5.5 அடி உயரத்திற்கு ஒரு நடராஜர் சிலையை அழகாக அமைத்து கொடுத்தார். ஆக மங்களேஸ்வரரின் ஏழ்மையும் நீங்கியது, மரக்காயரின் ஏழ்மையை மங்களேஸ்வரரால் நீங்கியது, அழகான பச்சை மரகத சிவ நடராஜர் சுரூபம் கிடைத்தது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்,